Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 754 பார்ட் 1. ஓபன் பண்ணா அந்த காட்டுக்குள்ள அப்படியே வளைச்சு காட்டுறாங்க. உள்ளுக்குள்ள எதுவுமே பெருசா இருந்த மாதிரி இல்ல, ஆஸ் யூஷுவல் நார்மலான காடு மாதிரி தான் இருக்குது. லூஃபியும் சஞ்சி மத்தவங்க எல்லாம் எங்க இருப்பாங்கன்னு சொல்லி அவங்கள தேடி அப்படியே உள்ள போவான். யாருமே அங்க இருந்த மாதிரி இல்ல. அந்த டைம் தான் அங்க பெரிய திமிங்கல மரத்தை பார்ப்பான். அது பார்க்க வேற நல்லா பெருசா அழகா இருக்குமா. சோ மேலே ஏறி போய் பார்த்தா நல்லா தெளிவா தெரியும்னு சொல்லி இப்பதான் அவன் பேருக்கு ஏத்த மாதிரி மரத்துக்கு மரம் அழகா ஜம்ப் பண்ணி போவான். அதுவும் நமியே சாப்பரு எங்க இருக்கீங்கன்னு கேட்டுக்கிட்டே. இவன் இருக்கிறதோ டேஞ்சரான இடத்துல. அங்க வேற ஒரு ட்ரைப் கூட்டம் சுத்திட்டு இருக்காங்க, வெளியாளுகளை உள்ள விடக்கூடாதுன்னு. அதுல ஒரு ஆளை அவனை பார்த்துரும். அதே நேரம் இங்க கேரட்னு ஒருத்தி நம்ம ஜோரோவை போட்டு கண்டமினி அட்டாக் பண்ணால, ஜோரோவே ஒரு செகண்ட் ஆடி போயிட்டான். ஏன்னா அவ பண்ண அட்டாக்ல நம்ம ஆளுக்கு ஷாக் கொடுத்த மாதிரி ஆயிருச்சு. அப்ப அங்க வந்து இந்த மாதிரி வேல் ஃபாரஸ்ட்டுக்குள்ள இன்வேடர் வந்துட்டாங்க. கார்டியன்ஸுக்கு தெரிஞ்சதுன்னா பெரிய பஞ்சாயத்து ஆயிருங்கிற மாதிரி அவங்களுக்குள்ள பேசிக்குவாங்க. இவங்க யாரு, மனுஷங்களா இல்ல ஹியூமனானு நம்ம ஆளுக்கே டவுட். அதே நேரம் உசோப்பு பார்த்துட்டு கடுப்பாய் கத்திட்டு இருப்பான். ஏன்னா அந்த மில்கி போட்டுட்டு இருக்க அவுட்ஃபிட் நம்ம நமியோடது. அதை எங்க எடுத்த, உண்மையை சொல்லு நமி எங்க அப்படி இப்படின்னு. உடனே நம்ம ரோபின் ஒருவேளை இவங்க மனுஷங்களை திங்கிறவங்களா இருப்பாங்களோம்பா உசோப்பு பயந்து நடுங்க ஆரம்பிச்சிருவான். இங்க லூஃபி அப்படியே ஜாலியா ஜம்ப் பண்ணி போயிட்டு இருக்கும் போது திடீர்னு அங்க ஏதோ ஒரு மர்மமான சத்தம். என்ன சத்தம் இதுன்னு சுத்தி முத்தி தேடிட்டு இருப்பான். பார்த்தா சடனா பின்னாடி ரெண்டு பெரிய மான்ஸ்டர்ஸ் அதுங்க அங்க லூஃபி கூட சண்டை போட ஆரம்பிச்சிருங்க. ரெண்டு கேரட்னு ஒருத்தைய காமிச்சாங்களே, அவ நின்ன இடத்துல இருந்து ஒரு குதிச்சதுக்கே செம ஹைட்டுக்கு ஜம்ப் பண்ணி போவா. அப்படின்னா எந்த அளவுக்கு அவளுக்கு பிசிக்கல் எபிலிட்டி இருக்குன்னு பாருங்க. எல்லாருமே வாயை பழந்துருவானுங்க. அவ ஆக்சுவலா ஜம்ப் பண்ணதே வேற ஏதாச்சும் இன்வைடர்ஸ் வந்திருக்காங்களா இல்லையான்னு பாக்குறதுக்காக தான். அப்படி பார்த்தா அந்த திமிங்கல மரத்துக்கு அடியில தான் அங்க சண்டை போயிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் தான் கேரட்டுக்கே புரியுது அவங்க லேட் பண்ணிட்டாங்கன்னு. குரோசிட்டிக்கு அந்த பக்கம் தான் சண்டை போயிட்டு இருக்குது, சீக்கிரம் போகணும்னு உடனே இங்க நம்மாளுகளை பார்த்து உங்களை டிரான்ஸ்போர்ட் பண்ணலாம் எங்களுக்கு டைம் இல்ல, அதனால நான் சொல்றதை அப்படியே பண்ணுங்கன்னு நம்ம ஆளுகளை ரைட் சைட்ல இருக்க ரைட் ரம் ஃபாரஸ்ட்டுக்கு போக சொல்லுவா. ஏன்னா அந்த பக்கமா தான் பாதை போகுது. அங்க இருந்து லெஃப்ட் டர்ன் பண்ணி அப்படியே ஸ்ட்ரெயிட்டா போனாங்கன்னா பயங்கர டார்க்கா இருக்கும். அதை தாண்டி போனாங்கன்னா ரைட் பிளாங்க் ஃபாரஸ்ட்னு ஒரு இடம் இருக்கு. அங்கதான் நம்ம ஆளுகளோட டெட் பாடி எல்லாம் இருக்குதும்பா. உடனே அத்தனை பேத்துக்குமே தூக்கி வாரி போடும், எது டெட் பாடியான்னு. யாருக்குமே சுத்தமா நம்பிக்கை இல்லை, இவங்க என்ன விளையாட்டு பண்றாங்களான்னு. போகும்போது பேசிக்கிட்டே தான் போவாங்க. இவங்க தான் ஸ்டார் ஹேட் பைரட்ஸா, கண்டிப்பா ஷாக் ஆக போறாங்க. இது நமக்கு அவமானம் தான், பட் என்ன பண்றது, நடந்து போச்சு, இதுக்கு மேல நம்மளால எல்லாம் எதுவும் பண்ண முடியாது அப்படின்ட்டு அந்த வேல் ஃபாரஸ்ட்டுக்குள்ள என்டர் ஆனது கண்டிப்பா ஸ்டார் ஹேட் லூஃபியா தான் இருக்கும்னு கரெக்டா சொல்லுவா. அவனுக்கெல்லாம் கார்டியன்ஸ் கண்டிப்பா கருணை காட்ட மாட்டானுங்க. அதனால சிறப்பான தரமான சம்பவம் இருக்குன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போவா. இங்க எல்லாம் பேய் அடிச்ச மாதிரி இருப்பாங்க. உசோப்பெல்லாம் தேம்பி அழுவான். ஏன்னா டெட் பாடி இருக்குதுங்கிறாளே. பட் ஜோரோக்கு சஞ்சய் மேல இன்னுமே நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அவனெல்லாம் அவ்வளவு சீக்கிரத்துல யாராச்சும் கொல்ல முடியுமா? மேபி இவங்க ஏதாச்சும் ட்ரிக் யூஸ் பண்ணி நம்ம எல்லாத்தையுமே அப்செட் பண்றதுக்காக தான் இந்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம அதெல்லாம் கண்டுக்க வேண்டாம்னு உசோப்பை தவிர வேற யாருமே நம்பல. ஆனா அவனுக்கு அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் செத்து போயிட்டாங்கன்னு சொன்னதை கேட்டோனே தாங்க முடியல. மேபி உண்மையா இருந்தா என்ன பண்றது, செத்து போனோம்னு சொன்னாலே. அண்ட் அது மட்டும் இல்லாம நமியோட ட்ரெஸ் தானே போட்டிருந்தா, ஒருவேளை கொன்னு அவங்க கிட்ட இருக்க ட்ரெஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிட்டாங்களோ என்னமோ. இப்ப ரோபினுக்கு என்ன டவுட்னா, இந்த ட்ரைப் பீப்புள்ஸ் மட்டும் தான் இங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்களா, இவங்க கேனிபல் ட்ரைபா அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் செக் பண்ணும்பா. ஏன்னா கேனிபல் ட்ரைப்னாலே அவங்க மனுஷங்களை திம்பாங்க. முதல்ல இவங்க எனிமீஸ் யாருன்னு இவங்க கண்டுபிடிக்கணும். ஏன்னா எப்போ யாரு எப்படி வந்து அட்டாக் பண்ணுவாங்கன்னு ஒண்ணுமே தெரியலையே. அதனால ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. இப்ப நல்ல விஷயம் என்னன்னா, லாவோட ஆளுங்க எல்லாருமே இங்க தான் இருக்காங்க. அவங்கள கான்டாக்ட் பண்ண ஏதாச்சும் வழி இருக்கான்னு கேட்டா இல்லமா. ஏன்னா திருப்பி அவங்கள மீட் பண்ணுவான்னு அவன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அப்படி இருக்கும்போது எப்படி எனக்கு ஞாபகம் இருக்கும்னு சொல்லும் போதுதான் இன்னொரு விஷயம் அவனுக்கு ஞாபகம் வரும். அவங்கிட்ட விவரு கார்டு இருக்குதுன்னு. அந்த கார்டு வந்து அவனோட நேவிகேட்டர் பெப்போவோடது. அதை வச்சு அவங்க எங்க இருக்காங்க என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். லாவோட குரூல ஒரு போலார் பியர் ஒன்று இருக்குமே, அதுவும் இந்த மிங் ட்ரைபை சேர்ந்த ஒரு ஆள் தான். அந்த விவரு கார்டை நீட்டும் போது அவன் எந்த பக்கம் இருக்கான்னு சொல்லி அதுவும் வழிகாட்டும். ஆனா அதுக்காக அவனை மீட் பண்ணாலும் எல்லாத்தையுமே கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா பையன் சின்ன வயசா இருக்கும் போதே இந்த ஐலாண்டை விட்டு வெளியில வந்துட்டான். அதனாலேயே அவனுக்கும் இந்த ஐலாண்டை பத்தி ஒரு வெங்காயமும் தெரியாது. ஆனா உசோப்புக்கு பயம், ஒருவேளை அவன் கேனிபல் ட்ரைபிளா இருந்தானா அவனுக்கு நேச்சரை பத்தி எல்லாமே நல்லா தெரியும். சோ இவங்களை சாப்பிட கூட வாய்ப்பு இருக்குதுங்கிற மாதிரி சொல்லி பயப்படுவான். ஆனா 10 வருஷத்துக்கு மேல நம்ம லாக்கு அவனை பத்தி நல்லாவே தெரியும். அதனால அவனை தாராளமா நம்பலாம். பையன் கண்டிப்பா தேவைப்படுற இன்ஃபர்மேஷன் கொடுப்பான்னு ஒரு நம்பிக்கையில அவன் இருக்க இடத்தை நோக்கி போலான்ட்டு கிளம்புவான். ஆனா லா இப்ப இந்த வழியா போனான்னா நேரா அந்த டவுன் இருக்கே அங்கதான் போய் சேருவான். அங்க யார் இருக்கா என்னன்னு சொல்லி ஒன்னும் தெரியாது. மேபி கேனிபல் ட்ரைபல் இருந்தாங்கன்னா கண்டிப்பா ஆபத்து தானே. அதனால உசோப்பு தொண்டையிலேயே கத்திட்டு கிடப்பான். உடனே ஜோரோ, தெரியாத பிசாசை விட தெரிஞ்ச பேய் எவ்வளவோ பெட்டரு, போலான்ட்டு உசோப்பை கூட்டு போவான். அதே நேரம் வேல் ஃபாரஸ்ட்ல நம்ம லூஃபியை அட்டாக் பண்ண 2 மான்ஸ்டர் வந்துச்சுல்ல, அதுங்க கிட்ட பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருப்பான். ஒன்னு பெரிய சைஸ் மாடு, இன்னொன்னு பெரிய சைஸ் கொரிலா. சும்மா சொல்லக்கூடாது, லூஃபிக்கு ஈக்குவலா டஃப் கொடுக்குங்க. அப்படி என்ன
என்னதான் லூஃபி கூட முக்குன்னு முக்கி சண்டை போட்டாலும் அவன் விடுறதா இல்ல, அடிச்சு நவுத்துவான். அதுல அந்த மாட்டோட பேரு ரோடி, கொரில்லாவோட பேரு பிளாக் பேக். அவங்களுக்கு என்ன ஒண்ணு புரியலன்னா அவங்க எவ்வளவுதான் பவர் எடுத்து அட்டாக் பண்ணாலும் லூஃபிக்கு எதுவுமே ஆகல. ஏன்னா அவன் தான் ரப்பர் மனுஷன் ஆச்சு. இவனும் அந்த மாட்டு கொம்பு மண்டையனும் மாத்தி மாத்தி முட்டி தான் சண்டை போட்டுக்குவாங்க. அப்ப லூஃபி என்ன பண்ணுவான், அதோட கொம்பை அமுக்கி புடிச்சிட்டு ஓங்கி அவன் தலையை இழுத்து ஒரே முட்டு. அப்பவும் காலி ஆகல. ரெண்டு பேரும் விடா கண்டன் கொடா கண்டன் மாதிரி மாத்தி தள்ளிட்டு கிடப்பானுங்க. அந்த டைம் தான் லாவோட க்ரூ மெம்பர்ஸ் வந்து பார்த்துட்டு, அடடே இது நம்ம லூஃபி ஆச்சே, சண்டே நிப்பாட்டுக்கடா கொய்யாலைலான்னு அந்த போலார் பியர் சொல்லும். ஆனா ரோடி நிப்பாட்டுற மாதிரி இல்ல. என்னதான் தெரிஞ்ச ஆளா இருந்தாலும் இவனும் ஒரு இன்வேடர் தானே. சோ வெளியில இருந்து வந்த யாரா இருந்தாலும் விடக்கூடாதுன்னு அட்டாக் பண்ணுமா. அப்ப அந்த ஜீன் பார்த்து அட எடுபட்ட மூதேவி நிறுத்துன்னு சொல்லிட்டு போவான். அந்த பிளாக் பேக் கொரில்லா தூக்கி ஒரே அடி. ஜீன் பார்த்து அவ்வளவு பெரிய ஆளு, அவனையே தூக்கி ஒரே அடி அடிச்சிருக்கானா. அப்ப பாருங்க. சோ இப்படி இவங்க என்ன சொன்னாலும் அவங்க கேட்கற மாதிரி இல்ல. ரோடிக்கும் லூஃபிக்கும் கேப் விடாம சண்டை போய்கிட்டே தான் இருக்கும். இப்போ ரோடியும் கடுப்புல இருக்கான், லூஃபி பயங்கர கடுப்புல இருக்கான். அந்த ரோடி எல்லாம் இப்படி டென்ஷன் ஆனான்னா அதுக்கப்புறம் அவனை யாராலையுமே தடுக்க முடியாதாமா. அது மத்தவங்கன்னா ஓகே, லூஃபி கிட்ட போய் இந்த டயலாக் எல்லாம் உள்ளாமா. அவனை முட்டி தூக்குறதுக்காக மின்னல் வேகத்துல சும்மா பிச்சுக்கிட்டு வருவான். ஆனா லூஃபி வாடா வாடா வாடான்னு சொல்லி அட்டாக் பண்றதுக்காக வெறி கொண்டு நின்னுட்டு இருப்பான். நம்ம பையன் நினைச்சானா செகண்ட் கியர் எடுத்து போட்டு பொலந்துடலாமே, ஆனா எடுக்காம நார்மலா தான் இருப்பான். சரி, இதுக்கப்புறம் அவனை அடிச்சு ஜெயிச்சானா நம்மளுக்கு நிஜமாவே செத்துட்டாங்களா இல்ல அவங்கள கடத்தி வச்சிருக்காங்களா அடைச்சு வச்சிருக்காங்களா என்ன ஏதுன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.